ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணி பேசி அந்த ரிங்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பா. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் குத்த வச்சு உட்காந்துட்ருக்காங்க. இந்த டெக் பாய் வந்து கேட்குறான், ஆமாம் இன்னுமா ஹீரோயின் குளிச்சுட்ருக்கா? ஆமாப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, மெதுவாக தான் குளிக்க முடியும், அதுவும் 2 மணி நேரமா. ஏன்டா உனக்கு என்னடாப்பா பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமாக வந்துட்டுருக்கு. ஆனால் டெக் பாய்க்கு பயங்கர டவுட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே எந்திரிக்கிறானா, இவன் ஓடி போய் அப்படியே கதவை மறைக்கிறா. இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? அப்போ உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு டெக் பாயும் பாடி கார்டும் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கேட்டுட்ருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரஞ்ச மாதிரி வந்துட்டுருக்கா. இங்கே நானாக்கு ஒன்றும் புரியல. ஸோ வேகமாக போயிட்டு, என்னாச்சு, ஏன்டி இப்படி வந்திருக்க, அவனை மீட் பண்ணியா, அவனை பேசுனியா, என்னாச்சு, எதுவும் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. எதுக்கடி பயமுறுத்துற, ஏதாவது வாய் திறந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த கனவு வரும்ல. ஸோ கனவுல பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு சமாதானப்படுத்துவா. ஸோ அவன் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாகிடுவான். இப்போ யாருமே இல்லை. ஸோ கனவு கண்டு பயந்து கீழெல்லாம் விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கான். அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட வீட்டில் அப்படியே கண்முழிச்சு பார்க்குறான். எல்லாமே ஒரு கனவு மாதிரி கடந்து போயிருச்சு. இப்போ தான் நான் என்னோட உண்மையான வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்துட்ருக்கா. நானாவும் அவங்க அம்மாவும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு, நீ ஏன் இந்த விஷயங்களை பண்ண, எதுக்கு பண்ண அப்படின்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீ நானாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் சாரி கேட்கணும், ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா முழு மனசோட சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. நானாக பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்ட்டு அப்படியே ஃபன் பண்ணி அப்படியே நார்மல் ஆக்கிட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் தானே இப்போ சிஇஓ. ஸோ அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்றதுக்காக கம்பெனிக்கு வந்துட்டுருக்கான். அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஷேர்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சுப்பா, ஏன் தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்ட்டு. அப்போ ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ஃபேமிலியில் என்ன வேணால் நடக்கட்டும், அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை கிடையாது, ஆனால் நம்மளோட காசு வந்துட்டு லாஸ் ஆகுது, இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். என்னப்பா ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, திரும்பவும் சொல்லுங்கள் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா வாயவே திறக்க மாட்டுறாங்க. ஹீரோவே வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எனக்கு நல்லாவே புரியுது. எங்கள் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களோட காசை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வருமே தவிர லாஸெல்லாம் ஆகாது. அப்போ ஒருத்தவன் எந்திரிச்சு சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நம்மளோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சது தான், அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்கிட்ட ஒரு வழி இருக்குது. நம்மளோட காம்படிட்டர் கம்பெனி இருக்குல்ல டேங்லின்னு, அவங்களோட நம்ம வந்து டைப் கண்டிப்பாக வச்சுக்கிறணும். முக்கியமாக நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு மேரேஜ் பண்ணியே ஆகணும் அவங்களோட. அப்போ தான் நம்மளோட ஸ்டாக்கு அப்புறம் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்ட்டு. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. இந்த பாடி கார்டு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகி ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்கானா. டெக் பாய் பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு பிடிச்சி வைக்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் வந்துட்டு எதுக்கு வேணால் பண்ணலாமா, யார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யார் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பண்ணணும், கம்பெனிக்காக இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ஃபேமிலி இந்த கம்பெனி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டெக் பாய்க்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா லின்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. எதுக்காக என்னை வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ இப்போது நல்லா தானே இருக்க, நான் உன்னோட ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ என்னோடய ஸ்டூடியோக்கு ஒரு டிசைனர் தேவைப்படுறாங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இல்லைப்பா, இந்த கம்பெனிக்குள்ளே இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இல்லை, இந்த கம்பெனி ஒர்க் கிடையாது, எனக்கு பர்சனலாக ஒரு டிசைனர் தேவைப்படுது அப்படின்ட்டு. சரி, நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அப்படியே 3 பேர் வெளியே வரும்போது டெக் பாய் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கேட்குறான், பாஸ் நீங்கள் என்ன இவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்லிட்டீங்க? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, நம்ம எதுக்கு இங்கே ரிட்டர்ன் வந்தோம், அந்த வேலைகளை தானே பார்க்க முடியும். அப்போ ஜென்னு அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டுருக்கான். அதே சமயம் அந்த டேங்லினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே தான் இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணா வராங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க,
ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. என்னால் முடியல, என்னால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியல, நான் இப்படியே குடிச்சு குடிச்சு ஏதாவது ஆயிக்கிறேன், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். அம்மா அப்பா வந்து சின்ன வயசுல இறந்ததுக்கப்புறமே உன்னை நான் அவ்வளோ அன்பாக வளர்த்தேன். ஆனால் நீ எவனோ ஒருத்தனுக்காக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறது, நான் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சரி, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அவங்களோட கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நான் இப்போ தான் கால் பண்ணி பேசினாங்க. அவங்களோட ஷேர் எல்லாமே ரொம்பவே கம்மியாயிடுச்சான். அதனால் ஒரு மேரேஜ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிற, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜா? உடனே நான் நம்ம ஸ்டூடியோவுக்கு போய் வெட்டிங்க்காக கெவுனு அப்புறம் ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து ஹரிபரியாக போயிட்டுருக்கா. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே சமயம் அந்த அடியாள் இருக்கான்ல, சாரி பாடி கார்டு இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக உட்காந்து அவனோட காயங்கள் எல்லாத்துக்குமே பேண்டேட் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நானாக வந்துட்டுருக்கா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துக்காதீங்க, நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஊதி விட்டுட்ருக்கா கையில். இவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னப்பா மருந்து போட்டிருக்கேன், அது ஆறணும்ல, அதனால தான் ஊதி விட்டுட்ருக்கேன், அதுக்கப்புறம் கட்டு போடணும்ல அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே பேனு வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவன் அங்கேருந்து விறுவிறுன்னு போக, அப்படியே ஒரு நிமிஷம் நில்றா, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அவன் போகிறான். நான் ஒரு நிமிஷம் நில்லு, இப்போ எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்றும் உன்னை அவாய்ட் பண்ணலையே, நம்ம 2 பேரும் எதுக்காக மீட் பண்ணோம், அதுக்கான தேவை எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டுருக்கா. அப்படியா, அப்போது என் கண்ணை பார்த்து இந்த விஷயங்களை சொல்லு அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவளோட கண்களை பார்க்கும்போது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்கான். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தல, அப்போவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே தெரியாமல் நின்றுட்டுருக்க. அந்த இடத்துக்கு டெக்பாய் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு நானாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல். இந்த 3 பேத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு லவ் ட்ரையாங்கல் போயிட்டுருக்க. அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நானா அம்மாவுக்கு தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீ ஏமா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. பரவாயில்ல ஆண்டி, உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறதில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஹீரோக்கும் அந்த டேங்க்லினுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக கல்யாணம் நடக்க போகுதா அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நானாவோட அம்மா பார்த்துறாங்க. வேகமாக டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே பாருமா, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, இந்த பண்ணை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுட்ருக்காங்க. அந்த சைடு டெக்பாய் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து சொல்லிட்டுருக்கான், எல்லா நியூஸுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு சார், ஆனால் ஜென்னுக்கு என்ன தான் ஆகும், அவங்கள நம்ம இப்படியே விடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. இங்கே பாரு, நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, ஸோ இதுதான் ஒரு நல்ல எண்டிங்கு, இதுக்கப்புறம் அவளை பற்றிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். டெக்பாய்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோனை நினைக்கும் போது. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. பார்த்தா உள்ளுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே அப்படியே நொறுங்கி போய் கிடக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல, யார் உள்ளே வந்திருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா திடுன்னு ஓடிட்டுருக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்கா. அப்படியே நானாக்கு கால் பண்ணி, அடியே நம்ம வீட்டுக்குள்ளே எவனோ புகுந்துட்டான், பொருட்கள் எல்லாத்தையுமே உடச்சி போட்டிருக்கா, நான் அவனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன், ஹெல்ப்புக்கு சில பேர்த்த கூப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு வந்துட்டுருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்குது, ஒரு ட்ரக்கு ஒன்று நிற்கிது. ஸோ அதுக்குள்ளே எதையே தூக்கி போட்டு போக, இதை இவ பார்த்துட்றா, என்னத்தை தூக்கி போட்டான் அப்படின்ட்டு இவன் அந்த ட்ரக்குக்குள்ளே போக, அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ கதவை பூட்டிடுறாங்க. ஸோ ட்ரக்கும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ இங்கேயே நம்ம செத்துருவோமோ அப்படின்ட்டு கத்துறான் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அந்த டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா காதே கேட்கல. ஸோ நானாக்கு கால் ட்ரை பண்ணுறான், ஆனால் நோ சிக்னல்னே வருது. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சைடு நானா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணுறா. திடீர்னு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாலே அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகவே மாட்டுது. ஸோ அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. இதனால் அவள் பார்த்தீங்கன்னா டெக்பாயை தேடி தான் உள்ளே வந்துட்டுருக்கா. டெக்பாய்னு கத்த அங்கே ஹீரோ தான் உட்காந்துட்ருக்கான். சாரி, நான் மன்னிச்சிருங்க, டெக்பாய் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமாக கேட்கும்போது, எதுக்கு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோயின் தான் கால் பண்ணி சொன்னான், யாரோ ஒருத்தவன் வீட்டுக்குள்ளே வந்து திங்ஸ் எல்லாம் நொறுக்கி போட்டானா, ஸோ அவனை வந்து ஃபாலோ பண்ணி போனேன் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னான். இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா அப்படின்ட்டு.
ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியும். அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா, நான் இங்கேயே செத்து போயிடுவேனா, நான் யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அந்த நேரம் ஹீரோட்டேருந்து கால் வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே தான் அவளுக்கு உயிரே வருது. ஸோ அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. பயங்கர கோவத்தோட அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை வந்துட்டு ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஹீரோயினுக்கு என்ன ஆகும்? ஹீரோயினை அவன் காப்பாற்றுவானா? எதுக்கு அவன் ரிட்டன் வந்தான்? எல்லா விஷயங்களுமே முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு தானே சொல்லிட்டு போனான். ஸோ இவன் வந்துட்டு இனிமேல் ஹீரோயினை லவ் பண்ணுறானா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.